friends, welcome to my YouTube channel Inspirational Talkies. இன்னைக்கு வீடியோல The Vagabond by John Drinkwater poem stanza-wise explanation பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வேற ஏதாச்சும் போமுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆத்தர் நேமோட மென்ஷன் பண்ணிடுங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். About the poet John Drinkwater, இவரோட லைஃப் டைம் ஃப்ரம் ஜூன் 1st 1882 டு மார்ச் 25th 1937. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட், பிளே ரைட் அண்ட் கிரிட்டிக்கும் கூட. இவரை ஜார்ஜியன் ஏஜோட டிபிக்கல் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரிப்போர்ட்டரி தியேட்டர் இங்கிலாண்டில் இருக்க இந்த தியேட்டரோட சக்ஸஸ்ஃபுல் ப்ரொமோட்டர்னு இவரை சொல்கிறாங்க. அண்ட் இவர் ஆத்தர் ஆஃப் பாப்புலர் கிரானிக்கல் ட்ராமாஸும் கூட. இவர் நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் வேர்ஸ், கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் செவரல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பிளே அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் இன் 1918 தான். இது லண்டன்லையும் யூஎஸ்லையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற செகண்ட் வால்யூம்லேயும் அண்ட் டிஸ்கவரி இன் 1932லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. தி வேகபாண்ட். ஃபர்ஸ்ட் வேகபாண்ட் தெரிஞ்சுக்கலாம். வேகபாண்ட்னா ஒரு கேர் ஃப்ரீ லைஃபை லீட் பண்ணுறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு காமன் மேன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அண்ட் அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், ஏர்ன் பண்ணணும், சொத்து வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் எந்த கமிட்மெண்ட்ஸுமே இவங்களுக்கு வந்து கிடையாது. யாரையும் பார்த்துக்கணும்னு கிடையாது. அண்ட் இவங்க யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணியும் இருக்க மாட்டாங்க. கால் போன போக்கில் அவங்க நேச்சரை சீக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஒரு வேகபாண்ட். அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். I know the pools where the grayling rise. I know the trees where the filberts fall. அண்ட் கிரேலிங்னா ஃபிஷ். ஸோ அவங்க எப்பயுமே இப்படி நேச்சரை சார்ந்து இருக்கனால எந்த குளத்தில் எந்த ஃபிஷ் இருக்குன்னு தெரியும், எந்த குளம் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியும். ஸோ இவங்க இப்படி நேச்சரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ரீஸ், ஃபில்பர்ட்ஸ்னா நட்ஸ். அண்ட் எப்பயுமே அக்ரிகல்ச்சரிஸ்ட்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எப்படி விளைச்சல் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு வேகபாண்டுங்கிறவங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளேயே அவங்க பயணிச்சுட்டு இருக்கனால எந்த ரீஜனில் எந்த ட்ரீஸ் இருக்கும், அப்படி இருக்க ட்ரீஸில் எங்கெங்கே நட்ஸ் இருக்கும், எந்த விதமான பழங்கள், எந்த விதமான காய்கள், எப்படிப்பட்ட ஆர்கானிக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ நோ த வுட்ஸ் வேர் த ரெட் ஃபாக்ஸ் லைஸ். ரெட் ஃபாக்ஸ் அனிமல். ஸோ எந்த காட்டுக்குள்ளே எந்தெந்த விலங்குகள் இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு வேகபாண்டுங்கிறவங்களுக்கு வந்து நிலையான தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்காது. நம்மளாம் இப்போ காலையில் ஒர்க் போனோம்னா ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், ஸ்கூல் போனோம்னாலும் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அப்படி அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதனால அவங்க பாட்டுக்கு அங்கங்கே ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே ஸ்டே பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த இடம் சேஃபான ஃபர்ஸ்ட் நைட்டு இருக்க தெரியணும். ஸோ எந்த காட்டில் எந்தெந்த வுட்ஸில் எந்தெந்த ஃபாரஸ்டில் எந்த அனிமல்ஸ், எப்படிப்பட்ட அனிமல்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே ரெட் ஃபாக்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். The twisted elms where the brown owls call, and I've seldom a shilling to call my own. And brown owl, ஆந்தைகள் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நைட் டைமில் நம்ம இருக்கப்போ அங்கே இருக்க சரௌண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே ஆந்தைகள், எப்படிப்பட்ட பறவைகள் அங்கே இருக்குன்னு அவங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் எங்கே ஆந்தைங்க கத்துங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவருக்குன்னு சேர்த்து வச்சுக்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லைன்னு சொன்னனால அண்ட் இங்கே அதே தான் அவரும் சொல்கிறாரு. செல்டம்னா நெவர். எனக்குன்னு சொல்லிக்க வந்து இதுதான் ஊர், இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிக்கல எதுவுமே கிடையாது. இது என்னோடதுன்னு சொல்கிற பொசிஷன் என்னோடதுன்னு அவரை எடுத்துக்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கேர் ஃப்ரீ லைஃபை லீட் பண்ணுறேன். யாரும் என்னை வந்து என்னோட சந்தோஷத்தையோ என்னோட ஃப்ரீடமையோ தட்டி பறிச்சுக்க முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் போயிடும். ஸோ ஒரு ஃப்ரீ மைண்டுங்கிறது வந்து போயிடும். இதை ஒரு கோல் இருக்குது இப்போ அப்படின்னா அதை ரீச் பண்ணுறதா நம்ம பார்ப்போம். அதுக்கான எஃபர்ட்ஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு சுற்றி இருக்க ப்ளஷர் எல்லாம் நம்ம மறந்து போயிடுவோம், நேச்சரை சீக் பண்ண மறந்து போயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட எந்த இதுவுமே எனக்கு வந்து கிடையாது. ஸோ என்னோடதுன்னு நான் பொருளை தேடிக்க போகிறதில்ல. அண்ட் அதை விட்டுட்டு நான் சந்தோஷத்தை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தேர்ஸ் நெவர் அ கேர்ள் ஐட் மேரி. அண்ட் வாழ்க்கையில் பெரிய விஷயம் அப்படின்னா கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்படிப்பட்ட மேரேஜ் என்னை தேடி எந்த பொண்ணு வராது. நானும் இப்படி கல்யாணம் அப்படிங்கிற பெரிய சுமையை என் மேலே நான் சுமந்துக்க போகிறது இல்லை. அண்ட் I thank the Lord I am a rolling stone with never a care to carry. And next வந்து
காடுக்கு இப்படி ஒரு லைஃபை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன், இப்படி கேர் ஃப்ரீ லைஃபை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இப்போ மலை மேல இருந்து ஒரு ஸ்டோனை உருட்டி விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நிக்காம அது போன போக்குல அப்படியே கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ வேகபாண்டும் அப்படிதான். அவருக்கு கால் போன போக்குல அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அவருக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே தூக்கிட்டு சுமந்துட்டு நடக்க எதுவுமே கிடையாது. அவர் அப்படி பண்ணவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட், ஐ டாக் டு த ஸ்டார்ஸ் ஆஸ் தே கம் அண்ட் கோ ஆன் எவ்ரி நைட் ஃப்ரம் ஜூலை டு ஜூன். அண்ட் இவர் வேகபோண்டா இருக்கனால நைட் டைம்ஸ்ல வெட்ட வெளியில தங்குவார் இல்லையா? ஸோ அப்படி புல்வெளியில அழகா படுத்துட்டு அந்த அந்த விரித்த வானத்தை பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஜூலை டு ஜூனுங்கிறது வந்து 1 இயர் ஸ்பேன் ஆஃப் 1 இயரை சொல்லுது. அவர் ஸோ ஃபுல்லாமே இப்படி வேகபோன் மாதிரி தான் அவரோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு போகும்னு சொல்றாரு. அண்ட் டெய்லியும் நான் அதுகிட்ட பேசுவேன்னு சொல்றாரு. ஸோ இவர் வேகபோண்டுனால இவரு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவர் எப்பயுமே ஸ்டார்ஸ் தான் தன்னோட கம்பேனியன்ஸா ஏத்துக்கிறாரு. அது கூட தான் டெய்லி நான் பேசுவேன்னு சொல்றாரு. அண்ட் ஐம் ஃப்ரீ ஆஃப் த ஸ்பீச் ஆஃப் த winds that blow and I know what weather will sing to what tune. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் பேசுறோம் அப்படின்னா செவுத்துக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லதே பேசினாலும் யோசிக்க வேண்டியதா இருக்கும். இது யாராச்சும் ஏதாச்சும் தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த பயமும் எனக்கு கிடையாது. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஃப்ரீயா பேசுவேன். ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எனக்கு இருக்கு. அண்ட் இந்த வின்ஸ், என்னை சுத்தி இருக்க வின்ஸ், அந்த இதுல வந்து எந்த ஒரு பாய்சனஸ் திங்ஸும் இல்லை. நான் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, ஃப்ரீயா நான் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஐ நோ வாட் வெதர் வில் சிங் டு வாட் டியூன். அதாவது வெதர் கண்டிஷன்ஸ், சீசன். இப்போ நம்ம வேகபோண்டா இருக்கிறப்போ இப்போ அக்ரிகல்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்க வானம் பார்த்த பூமி தானே, அவங்களுக்கு தெரியும் இப்போ மழை அடிக்கும்னு தெரியும், இந்த காலம்னா இதுன்னு அதுக்கேற்ற மாதிரி விதைப்பாங்க. ஸோ அது மாதிரி வேகபாண்டுங்கிறவங்களுக்கு வந்து இந்த சீசன் இப்போ மழை பெய்யும், இங்க வெயில் அடிக்கும். ஸோ இங்க நம்ம இப்ப ஒரு ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னா அங்க வெதர் கண்டிஷன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி வேகபாண்டுங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்படியே போயிட்டு இருக்கனால இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கனால எனக்கு தெரியும் எங்க எப்படி வெதர் கண்டிஷன் இருக்கும், எப்போ அது மாறும், அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஐ சோ நோ சீட் அண்ட் ஐ பே நோ ரெண்ட் அண்ட் ஐ தேங்க் நோ மேன் ஃபார் இஸ் பவுண்டீஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னா அதுக்கான ரெண்ட் பே பண்ணணும். இப்போ நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான முதலீடு கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் நம்ம ஒரு கோலாக இருந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒருத்தரோட ஹெல்ப்பும் வேணும், ஒருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட எந்த விஷயங்களுமே எனக்கு வந்து வேணாம், பிகாஸ் நான் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் தேடி போகல அப்படின்னு சொல்றாரு. இப்படி நான் எதையும் ஷோ பண்ணலன்னு சொல்றாரு. இப்போ நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்ஸை நம்ம வந்து கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் நான் எதையுமே பண்ணலை, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இப்படிப்பட்ட பொசிஷன்ஸ், வீடு, இதெல்லாம் எதையுமே நான் தேடி போகல. எனக்கான ரியல் சந்தோஷம், நல்ல ஃப்ரீடம் அப்படின்னா இந்த நேச்சர் தான், அதை சீக் பண்ணுறது தான். அண்ட் பட் ஐ ஹாவ் அ ட்ரெஷர் தட்ஸ் நெவர் ஸ்பெண்ட். ஐ எம் லார்ட் ஆஃப் அ டசன் கவுண்டிஸ். அண்ட் நான் பெருசாக திங்க் பண்ணுற ஒரு பொசிஷன், என்னோட ட்ரெஷர்னு நான் திங்க் பண்ணுறது எது அப்படின்னா இந்த நேச்சர். இதுலேருந்து எனக்கு கிடைச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு அளப்பரியது. அது வந்து எப்பயுமே வந்து என்னை விட்டு போகாது. இப்போ காசு நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் அது ஒரு கட்டத்துல வந்து கரைஞ்சு போயிடும். நம்ம ஒரு பொருளை வாங்கி அது பொருளா இருந்தாலும் காசு வந்து கரையதான் செய்யும். ஸோ பட் என்னோட ட்ரெஷருங்கிறது வந்து கரையவே கிடையாது, அது எப்பயுமே என் கூட இருக்கும். ஸோ இப்போ ஐ எம் அ லார்ட் ஆஃப் டசன் கவுண்டிஸ் என்ன சொல்றாருன்னா, வேகபோன் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கனால இப்போ ஒரு இடத்துக்கு போனார்னா அங்க இருக்க பீப்புளை பத்தி ஸ்டடி பண்ணியிருப்பாரு, அவங்களோட ஹேபிட்டேட், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பாரு, ஃபுட்ஸ் எப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அண்ட் அங்க கண்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாரு. ஸோ அவர் அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போயிருப்பாரா? கால் போன போக்குல போனப்போ எவ்வளோ கண்ட்ரிஸை கடந்து வந்து இருப்பாரு. ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் லார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவ்வளோ பீப்புளை பத்தியும் அவ்வளோ கண்ட்ரிஸை பத்தி என்னை சுத்தி இருக்க இயற்கையை பத்தியும் நான் வந்து அவ்வளோ தெரிஞ்சிருக்கேன். ஸோ நான் லார்ட் ஆஃப் அ டசன் கவுண்டிஸ்ன்னு சொல்றாரு. ஸோ வேகபாண்டுங்கிறவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு கேர் ஃப்ரீ லைஃபை, ஃப்ரீடம் ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணுறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.